கொட்டுக்காளி, எடமன்கள். ஒரு பொண்ணு தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நம்ம குடுக்குற பேர் வந்து அவளுக்கு திமிரு பிடிச்சவ, இந்த ஊருக்கு அடங்க மாட்டா, அவளுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாரியான ஒரு ஸ்கேல்ல தான் இந்த படம் அப்படியே மூவ் ஆகும். அவனுக்கு, இவளுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி மீனான்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு பாண்டியன்ற கேரக்டர் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு காலேஜ் வரையும் போகிறப்போ அங்கே ஒரு லவ் ஆயிருது. இப்படி போகிறப்போ அது பாண்டியன்ற கேரக்டர்னால ஏற்றுக்க முடியல. சரி, இதை வீட்டில் வந்து சொல்கிறப்போ, வீட்டில் ஒரு சாமியார் இருக்காங்க, அங்கே கூப்பிட்டு போனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இந்த ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆகி போகும். இதுதான் படம். இந்த பாண்டியன்ற கேரக்டர் வேறு யாரும் இல்லை, சூரி தான் பண்ணியிருக்காரு. அவரோட வாய்ஸ் அந்த மாதிரி பிரேக் பண்ணி ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்துக்கே பாராட்டலாம். வர சீன்ஸ் கம்மி தான். கம்மி மீன்ஸ் அவர் பேசுகிற டைலாக்ஸ் கம்மி. அந்த படத்துக்கு அந்த வாய்ஸ் ஏன் டேமேஜ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கேரக்டர் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்களே நம்ம. அவர் அதுக்காண்டி அந்த ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ தூரம் இறங்கி பண்ணணுமோ அந்த மாதிரி இறங்கி பண்ணியிருக்காரு. கூட ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுமே சரி, புதுசாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருக்காது. ஆல்ரெடி அவர் சூரிய கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரியானவங்க அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல ஃப்ரேம் செட் பண்ணி இப்படி தான் அப்படின்னு பேசணும், டைலாக் கொடுத்தனால அதுக்கே நிறைய இது வரும். ஆனால் அது ஒரு ஷேர் ஆட்டோவில் அப்படி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இந்த இதை பேசணும், அதாவது அவர் சூரியோட தங்கச்சி கேரக்டர்ஸாக பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் பாசிசனும் பண்ணணும்னா அது பிசுரே இல்லாமல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வினோத் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி அங்கங்கே காமெடிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது போக மெயின் ஸ்கேல் வந்து இந்த படத்தை இப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அப்படியே போகும். ரொம்ப பொறுமையாக இருந்தால் இந்த படம் பார்க்கலாம். அதை தாண்டி நீங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்படி படம் அப்படின்னா இந்த ஸ்கேல் அப்படியே போய்கிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த சாமியார் கேரக்டரை பார்க்க போயிடுவாங்க. அங்கே அந்த ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா அங்கே தான் அங்கே ஒரு இதுவே நமக்கு பாதிக்கும்னு சொல்ல முடியாது. பண்ணுற விஷயங்கள் ஒரு மாதிரி முகசலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அத்துமீறி தொடுறது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவளை தொடரவே தப்பு, அது பெர்மிஷன் இல்லாமல். அது மாதிரி தொடக்கூடாத இடங்கள்லாம் தொடுவார். இப்போ சூரிய அவங்க கூப்பிட்டு வந்த மீனான்ற கேரக்டருக்கு கொண்டு போவாங்க. இவர் தயங்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த மாதிரி நமக்கே தெரியும், நீங்கள் போய் படம் பாருங்கள் அப்போ புரியும். தயங்கிட்டே இருக்கிறப்போ அப்படியே பிளாக் ஸ்க்ரீன் போட்டு முடிச்சுவாரு. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கையில் ஒப்படைச்ச ஒரு கிளைமேக்ஸ். இப்போ நான் பர்சனலாக சூரிய இடத்துல நான் இருந்தேன், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் போய் அங்கே ஃபஸ்ட் டைம் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ முகம் தெரியாத ஒருத்தவன் அவள் பெர்மிஷன் இல்லாமல் அங்கங்கே தொடுறதுக்கு, அவளுக்கு பிடிச்ச ஒருத்தன், அவள் டிசைட் பண்ண ஒருத்தன் அவள் லைஃப்பில் வாழ்ந்துட்டு போட்டுமே, நம்ம ஏன் குறுக்கணுக்குன்னு வளையணும். சின்ன வயசுலேயே நீ அவளுக்கு இல்லை நீ இவனுக்கு அப்படின்னு நீங்களாம் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? சரி, அப்படி ஃபிக்ஸ் பண்ணாலுமே அது வளர்ந்தக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த விஷயம், இந்த லைஃப் ஓகேவா இருக்குமான்னு 2 பேர்ட்டுமே கேளுங்க. சப்போஸ் யாருக்காச்சும் ஒரு ஆள் தொட மாடலன்னா இன்னொருத்தவங்க அதை புரிஞ்சுட்டு விளைவிக்கும். அப்படி வளர்னா இந்த மாதிரி விஷயங்களும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல எல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், தனியாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா, பசுமாட்டு இருக்குல்ல, அது வந்து வழிவிடாமல் அதாவது ஒன்வே ரோடு மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவாங்க. வழிவிடாமல் நிப்பாட்டி வச்சிடும். நிப்பாட்டி வச்சோன்னே உங்கள் சூரிய இந்த கேங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போய் இப்போ இது பண்ணுறப்போ முட்டை வர ஆரம்பிச்சிடும். அதான் அந்த மாடை வளர்த்த ஒரு சின்ன பொண்ணு அப்படியே கூப்பிட்டு வந்துடும், இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி. வளர்க்குறவங்களுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்குன்ற அந்த ஒரு அழகியான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.